சசிகலா ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க. கொடநாடில் ஜெயலலிதாவுக்கும் மணிமண்டபம் கட்டணும்னு நினச்சாங்களாம். அதுக்கு அரசாங்கத்துக்கு எழுதுனாங்களாம். அரசாங்கம் ஒத்துக்கலையாம். 3-4 வருஷம் கழிச்சு அரசாங்கம் ஒத்துக்கலாம். இந்த திமுக அரசாங்கம் அம்மாவுடைய எங்க சொந்த இடத்துல, நம்மளுடைய சொந்த இடத்துல கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கல. என்ன டூப்பு, அண்ட புழுகு, ஆகாச புழுகு. உங்கள் சொந்த இடத்துல நீங்கள் யாருக்கு வேணாலும் எந்த மண்டபம்னாலும் வச்சுக்கலாம். அரசாங்கத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கட்டடம் கட்டுறதுக்கு மட்டும் அனுமதி வாங்கணும். கட்டடம் கரெக்டாக அவங்க சட்டப்படி இடம் விட்டு கட்டியிருக்கீங்களா, இதுதான் பார்ப்பாங்க. என்ன டூப்பு விடுறாங்கன்னா, மணிமண்டபம் கொடநாடு அவங்க பேரில் இருக்குது. அந்த அம்மாவை பேர் அந்த அம்மா வச்சு அந்த அம்மா குடியிருந்தாங்க ஒரு பங்களா உள்ள. அதே மணிமண்டபம் ஆக்கிட வேண்டியது தானே? ஆக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா இவங்க குடும்பத்துக்கு போயில அந்த சொத்து. மணிமண்டபம் ஆக்குனீங்கன்னா கட்சிக்காரெல்லாம் பார்க்க வருவானே. இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் தான் உள்ளே விட மாட்டீங்களே. வாட்ச்மேனு வச்சுக்கிட்டு உங்கள் சொந்த சொத்தாக தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உள்ள 999 ஏக்கர் அந்த அம்மா ஓய்வுக்காக வச்சாங்க. இப்போ இந்த குடும்பம் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு மணிமண்டபம் கிடையாது. எலெக்ஷன் வருது இல்லை, அதிமுககாரன் சப்போர்ட் வேணும்னு ஏமாத்துறாங்க. அதனால் அதிமுககாரங்களுக்கு சொல்கிறேன், மணிமண்டபம் எல்லாம் பொய். அந்த 999 ஏக்கரையும் இவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. இனி அவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தான் அது போகும். அதனால் அதிமுக அவங்க ஏமாந்துடாதீங்க. 2026 தேர்தல் பக்கத்தில் வருவதனால் சசிகலா பச்சை பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறார்.